வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையலறையில். இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அல்லது கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல காலிஃப்ளவர் எடுத்து அதை ஃப்ளாரெட்ஸ் ஆக்கி, இப்போ அதை ஃப்ளாரெட்ஸ் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பூவை வந்து முதல்ல ஃப்ரை பண்ணிக்கணும், எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். ஸோ முதல்ல அதை வறுத்துட்டு அந்த வறுத்ததை ஒரு கிரேவி செஞ்சு அந்த கிரேவியோடு சேர்க்கணும். அது 2வது ஸ்டெப்பு. வறுக்கிறது முதல் ஸ்டெப்பு, இந்த கிரேவி செஞ்சு அதோடு சேர்க்குறது 2வது ஸ்டெப்பு. ஸோ இப்போ வறுக்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. முதல்ல காலிஃப்ளவர், இதை நல்லா முதல்ல க்ளீன் பண்ணி ஃப்ளாரெட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளார், கார்ன் ஸ்டார்ச் இல்லை கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு அண்ட் சோயா சாஸ். ஸோ இதை வச்சு நம்ம முதல்ல காலிஃப்ளவர் ஃப்ளாரெட் அதை வறுத்துக்க போகிறோம் இல்லை பொரிச்சிக்க போகிறோம். முதல்ல நம்ம ஃப்ளாரெட்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து கோபி மஞ்சூரியன் சாஸ் செய்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தாள் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் உப்பு, ஒரு ஸ்பூனில் சர்க்கரை, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வரமிளகாயை இந்த மாதிரி தூளாக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கு. இஞ்சியும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கு. டொமேட்டோ சாஸ் ஆர் கெச்சப், டொமேட்டோ கெச்சப் அது தேவை. அதுக்கப்புறம் சோயா சாஸ் தேவை, வினிகர் தேவை, இதுக்கு கொஞ்சோண்டு சில்லி சாஸ் தேவை. ஃபைனலாக கார்ன்ஃப்ளார், அது தண்ணியில் போட்டு அதை நல்லா ஊற வச்சு கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கு. முதல்ல காலிஃப்ளவர் பூவை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு உண்டான செய்முறையை பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு அதை நல்லா முதல்ல கொதிக்க வைங்க. அப்புறம் க்ளீன் பண்ண பூ அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு. ஸோ அதில் வந்து சும்மா ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுக்கிறேன் நான். முதல்லையே கொஞ்சம் உப்பு போட்டோம். இதில் நம்மளோட ஃப்ளாரெட்ஸ் உள்ளே போட்டுடுறோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பூ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணணும். இப்போ அந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அது குக் ஆகிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் அது வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சாதாரண தண்ணி. அந்த தண்ணியில் அந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரெட்ஸை உள்ளே போட்டாக்கா அந்த குக்கிங் உடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ காலிஃப்ளவர் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வெந்திருக்கும், அதில் உப்பும் சேர்ந்துருக்கும். இப்போ காலிஃப்ளவர் பூவெல்லாம் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதில் முதல்ல 2 ட்ராப் எண்ணெய் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளார் எல்லாம் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே கொஞ்சம் மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணி இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஒரு மணி நேரம். இப்போ இதில் ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ
டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 1 hour மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நமக்கு எல்லாம் நல்லா யூனிஃபார்மாக கோட் ஆகி ட்ரை ஆகி நம்மளோட காலிஃப்ளவர் பூ கிடச்சிருக்கு. இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருக்குது எண்ணெய். ஸோ இதில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் பூவை உள்ளே போட்டு அதை ஒரு மாதிரி பொன்னிறமாக பொரித்து கோல்டன் கலரில் வர்ற மாதிரி பொரித்து வச்சுருக்கோம். வந்துருச்சு கோல்டன் கலர். ஸோ இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து வச்சுட்டு நம்மள்ட்ட இருக்கிற பாக்கி காலிஃப்ளவர் பூ எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்து, இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா காலிஃப்ளவர் பூவையும் ஏதாவது ஃப்ளாரட்ஸையும் யூனிஃபார்மாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துருக்குறோம். அது ஒரு பேப்பர் டவலை விரித்து அது மேலே இந்த ஃப்ளாரட்ஸ் எல்லாம் போட்டு அது எண்ணெயெல்லாம் எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் அதிலேருந்து எடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறதுலையே ரொம்ப பெரிய லாங்கான ப்ராசஸ், எஃபர்ட் கன்சியூமிங் ப்ராசஸ். மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சாஸ் செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பேனை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அது ஹீட் ஆனோடனே அதில் ஆயில் விடணும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இப்போ நான் ஆயில் விட்டுக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே ஆயில் தான் நான் அதில் விட்டுருக்குறேன். ஸோ ஆயில் யூனிஃபார்மாக முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் முதல்ல நம்ம வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டு உள்ளே போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு கலர் மாறிடுச்சு. ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டேன் நான் அடுத்தது உள்ளே. இது செய்கிறப்போ கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யணும். அதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தாள் அது உள்ளே போட்டுக்கலாம். நம்ம இது பண்ண சுகர் போட்டுக்கிறோம். எடுத்து வச்சுருக்க சுகர், அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ், வேணும்னா கடைசியில் சோயா சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வினிகர், அதில் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், இதெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர்
அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் இப்போ பபுள் ஆகிடுச்சு, அது வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஃப்ளார் அரிசியும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ மஞ்சூரியன் நமக்கு கொஞ்சம் ட்ரையாக வந்திருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு போட போகிறேன். ரொம்ப தூளாக இல்லாமல் கோர்ஸாக பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற இலை இது மேலே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் ரெடி. இது நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.